நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சார், இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்த எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட முதல் வணக்கம். என் பேர் அசோக்குமார் வீரமுத்து. நான் சவிதா பல்கலைக்கழகத்தில் கழிவு மேலாண்மை மற்றும் புதுப்பிக்க எரிசக்தி மையத்தோட பேராசிரியராகவும் தலைவராகவும் பணியாற்றி வருகிறேன் சார். ஸோ நான் ஆல்மோஸ்ட் இந்த வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 12 கண்ட்ரி நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 120 கட்டுரைகள் இந்த வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய யூனிவர்சிட்டி கூட நாங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷ்னல் லெவலில். அதுக்கு ஒரு மூன்று முறை எனக்கு உலக விஞ்ஞானிகள் பட்டியலில் 3 முறை ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அவார்ட் பண்ணியிருக்காங்க. 2023, 24, 25 ப்ளஸ் கொரியாவில் தென்கொரியா அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பிரைன் பூல் அப்படிங்கிற ஒரு அவார்டும் எனக்கு லாஸ்ட்டு 2024 எனக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நாங்கள் முக்கிய காரணம் என்னென்னா, முதல்ல இருக்க இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகை பெருக்கிறதுனால நம்ம இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா வேஸ்ட், அதாவது பொல்யூஷன், என்வரான்மெண்டல் பொல்யூஷன். இந்த என்வரான்மெண்டல் பொல்யூஷன் எப்படி வருதுன்னா, சாலிட் வேஸ்ட்லேருந்து வருது ப்ளஸ் லிக்விட் வேஸ்ட்லேருந்து வருது. எங்களோட சென்டர், அதாவது எங்களோட ரிசர்ச் மூலிமா நாங்கள் சாலிட் வேஸ்ட்டையும் வெல்த்தாக மாற்றுறோம், லிக்விட் வேஸ்ட்டையும் வெல்த்தாக மாற்றுறோம். அதில் ஒரு முதல்கட்ட நடவடிக்கை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏரிகளோட எண்ணிக்கை அதிகம். குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2000-3000க்கு மேலே ஏரிகள் நிறையா இருக்குது. அதில் குறிப்பாக அந்த ஏரிகள் ஏன் சொன்னோன்னா, அதெல்லாம் இந்த வாட்டர் ஹயாசின், அதாவது ஆகாய தாமரையினால் சூழப்பட்டிருக்கு. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி நாங்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆகாய தாமரை அது அந்த ஏரியில் இருக்கிறதுனால மீன் வளம் குறைஞ்சி மீன் செத்து போயிடுது. ப்ளஸ் கொசுவெல்லாம் நிறைய அது உள்ள அதனால மக்களோட ஹெல்த்தையும் நிறைய பாதிக்குது. இதனால் பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரிப்போர்ட் கணக்கு ரீசெண்ட் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 45,000-50,000 டன் இது இந்த ஏக்கர் ஏரிகளில் இது ஆகாய தாமரை பரவி கிடக்குது. இதனால அரசாங்கம் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 50 கோடியாவது இதுக்கு செலவு பண்ணி இதனோட ரிமூவ் பண்ணுறதுக்காக ப்ராசஸில் ஈடுபட்டாங்க. ஸோ எங்களோட கான்செப்ட் என்ன, ரிமூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி பண்ணும்போது நம்ம இந்த ஆகாய தாமரை வச்சு ஏன் வெல்த்தாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் எங்களோட ரிசர்ச், அதாவது சவிதா இன்ஸ்டியூட்டில் நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது கொலாபரேஷன் வித் ஐஐடி ஆல்சோ வி கொலாபரேட்டட். இது எல்லோரும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால என்ஜிஓ கூட கொலாபரேட் பண்ணியிருக்கோம், ஐஐடி கூட கொலாபரேட் பண்ணியிருக்கோம், வேறு வெளிநாட்டு பல்கலைக்கழகம் கூட நாங்கள் கொலாபரேட் பண்ணி இந்த ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் நார்மலாக இந்த வாட்டர் ஹயாசின் அந்த ஆகாய தாமரை எப்படின்னா, குளத்துலேருந்து நாங்கள் டைரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணிக்கிறோம். பவுடர் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நார்மலாக இதில் என்ன இருக்குன்னா செல்லுலோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அந்த செல்லுலோஸ் ஸ்டார்ச்சை நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்ச்சை எங்களோட ப்ராசஸ் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி மூலிமா கொஞ்சமாக பிளாஸ்டிசைசர் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி இதை பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பயோ பிளாஸ்டிக் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது எப்படின்னா உணவு கழிவுலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பயோ பிளாஸ்டிக் இது. சரிங்களா, உணவு கழிவில் இன்றைக்கி நிறையா ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. அதில் ஏன் நாங்கள் பயோ பிளாஸ்டிக்கை உணவு கழிவுலேருந்து போனோம் அப்படின்னா, இது பயோ பிளாஸ்டிக் உணவு கழிவில் தயாரித்தது. இந்த பயோ பிளாஸ்டிக் எதன் மூலிமா நாங்கள் தயாரிச்சோன்னா வாட்டர் ஹயாசின், அதாவது ஆகாய தாமரையிலேருந்து நாங்கள் தயாரித்தது. இதனோட மெயினோட நோக்கம் என்னன்னா, இப்போ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் எல்லாமே பெட்ரோலியம் பேஸ்ட், அதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு டீ கப் எடுத்துக்கங்க, டீ கப் நம்ம டீ குடிக்கிறோம், அந்த டீ குடிக்கிற கப்பில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இன்னர் லேயர் பூசி இருக்குல்ல சார், அந்த இன்னர் லேயர் மட்டுமே பிளாஸ்டிக். நீங்கள் சுடுதண்ணி ஒரு 10 நாள் ஆச்சு ஊற்றி வச்சாலுமே அது எதுவுமே எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கான பாலிமர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நம்ம குடிக்கும்போது ஒரு டீ கப்புக்கு குறைஞ்சபட்சம் 10,000 to 20,000 மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிக்கல் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ அதே போல தான் நிறைய உணவு பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மைக்ரோ பிளாஸ்டிக்கோட பொல்யூஷன் தான் இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டில் பிக்கஸ்ட் இஷ்யூ. ஏன் நம்ம இந்தியாவில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ஏன்னா நம்ம மக்கள் தொகை அதிகம், நிறைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட்டு நிறைய அங்கங்கே கொட்டி கிடக்குது. ஸோ இதனால நமக்கு நிறைய பாதிப்புக்குள்ளாகுது. ஸோ இதனால தான் நாங்கள் எங்களோட மைக்ரோ பிளாஸ்டிக்கோட தாக்கம் இன்றைக்கி ரிசர்ச்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ பிளாஸ்டிக் இன்றைக்கி அம்மாவோட தாய்ப்பால்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி மைக்ரோ பிளாஸ்டிக்கோட தாக்கம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கோம், இந்த இடத்துல நம்மளே நமக்கு தெரியாமல் ஆயிரக்கணக்கான மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ எங்களோட பயோ பிளாஸ்டிக்கோட நோக்கம் என்னென்னா, இந்த பயோ பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வராது. ஏன்னா இதோட மக்கும் தன்மை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மேக்ஸிமம் எங்களோட மக்கள் தன்மை நாங்கள் கண்டுபிடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கம்ப்ளீட்டாக டீக்ரேட் ஆகிடும்.
6 மாதங்கிறது நான் ஹையஸ்ட் சொல்கிறேன். நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேயே இது வந்து வேனிஷ் ஆகிடுது. ஸோ இதில் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வராது. இதை வந்து உணவு பேக்கேஜோ இல்லை டீ கப்பில் வந்து லைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா சார், அதில் வந்து நம்ம பேக் பண்ணுறது மூலிமா நம்ம முடிஞ்ச அளவுக்கு மக்களோட பிரச்சனையை வந்து, அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இதை நீக்கலாம். ப்ளஸ் என்னென்னா என்வரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆகாய தாமரைக்கு வந்து 50 வருஷத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 50 கோடி வந்து செலவு பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. அதில் நமக்கு ஒரு பார்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது சேங்ஷன் பண்ணாங்க, இதை நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து ஹிட் கொண்டு போகலாம் சார். ஏன்னா நாங்கள் இந்த கண்டுபிடிச்ச ஆகாய தாமரை ரிசர்ச் வந்து இன்றைக்கி வந்து இப்போது பேட்டன் வந்து நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். அதே போல் வந்து ஜேர்னல்லையும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு போயிட்டுருக்கு. அது சப்மிஷன் ப்ராசஸில் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் நாங்கள் இதே கொடுக்குறோன்னா, எங்களோட இதே மாதிரி இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது அது வேறையாக இருந்தாலும், இதே மாதிரி நிறையா வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக இந்த இஷ்யூஸ் நிறையா இருக்குது. இந்த வாட்டர் லாகிங் இன்றைக்கி வந்து ஆகாய தாமரைனால இன்றைக்கி ஃப்ரெஷ் வாட்டர் பாடி இன்றைக்கி அழிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரியான ரிசர்ச் வந்து அடுத்த இன்ஸ்டியூஷனோ சரி இல்லை வேறு கம்பெனிஸோ என்ஜிஓ அவங்களாம் ஜாயின் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன், அதாவது ப்ராப்ளத்தை வந்து சொல்யூஷனாக மாற்றிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு, இல்லைனா நாங்கள் வந்து இது ப்ரெஸ் மீட் பண்ணாமலே டைரெக்டாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணிவிட்டு போயிடுவோம். ஸோ இது வந்து இது ஒரு அவேர்னஸ் மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் வந்து இது மக்களுக்கும் எல்லாம் ஒரு அடித்தட்ட மக்கள் வந்து ஸ்கூல் லெவலில் ரிசர்ச் கூட இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணது. இதில் இப்போ நீங்கள் கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம் சார், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் சார். சார் இப்போ நாங்கள் வந்து கமர்ஷியலாக இன்னும் போகலை சார். இப்போ லேபில் ஆரம்பித்து பைலட் ஸ்கேலில் போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து சவிதா யூனிவர்சிட்டியில் நான் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால அங்கே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சென்டரில் ஹெட்டாகவும் இருக்கேன். ஸோ எங்களோட மேனேஜ்மெண்ட், அதாவது இன்ஸ்டியூஷனோட ஹையர் அத்தாரிட்டி ஓனர்ஸ் எல்லாமே தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா அவங்க தான் வாட் எவர் நான் என்ன சின்ன ஃபண்டிங் என்ன ஃபண்டு கேட்டாலுமே இந்த பிளாஸ்டிக், ஏன்னா சோஷியல் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ரிசர்ச்சுக்கு எவ்வளோ ஃபண்டு வேணாலும் எங்களோட இன்ஸ்டியூஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனோட கட்டமாக தான், அதனால தான் இன்றைக்கி இந்த சாதாரண ஒரு சின்ன ஒரு விதை ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு அளவுக்கு நாங்கள் பெரிய லெவலில் வந்திருக்கோம். ஸோ எங்கள் சவிதா யூனிவர்சிட்டி இதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்க சார். ப்ளஸ் இந்த மாதிரியான இந்த ஆகாய தாமரை கலெக்ஷனுக்கு இல்லை வேறு ஏதாவது நாங்கள் என்ன பெருசாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சில என்ஜிஓஸ், இப்போ எக்ஸ்னோரா மாதிரி ஒரு என்ஜிஓ, இல்லை நிறைய என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க, நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் அவங்க வந்து வாலண்டியராக வந்து அவங்க கலெக்ஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க சார். ஒரு மீட்டிங்கில் நான் இதை பற்றி பேசும்போதே எனக்கு ஒரு கம்பெனி வந்து இப்போ ஸ்டீல் கம்பெனிலாம் வந்து அவங்க வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்துலாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு மினிமமான ஒரு பட்ஜெட்டில் அப்படின்னு பேசியிருக்காங்க. பட் இன்னும் போகலை. நாங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய லெவலில் பண்ணால் டெக்னாலஜி எங்கள்கிட்ட இருக்குது. அதுதான் நாங்கள் வந்து லார்ஜ் ஸ்கேல் கொண்டு போகும்போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் தேவை. அதுக்காக கவர்மெண்ட் ஃபண்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கம்பெனிக்கிட்டையும் நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம் சார். சார் இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், அதாவது ஒற்றை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் வந்து நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம் சார். ஸோ மெயினாக எங்களோட கான்செப்ட் வந்து ஃபுட்டு பேக்கேஜ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டீ கப்பு சொன்ன பிள்ளைங்க சார், அதே மாதிரி நூடுல்ஸ் கப்பு. இன்றைக்கி நூடுல்ஸ் கப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கேயும் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் நம்ம 90 டிகிரி 100 டிகிரி சுடுதண்ணி ஊற்றுறோம். அந்த கப்பு பார்த்தீங்கன்னா சின்ன கப்புலேயே டீ கப்புலேயே வந்து 20,000 பார்ட்டிகல் இருக்குன்னு சொல்கிற மைக்ரோ பிளாஸ்டிக். அப்போ பெரிய நூடுல்ஸ் கப்பு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்கும். ஸோ குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம சாப்பிட்டு வந்தால் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஃபுல்லாக ஆகும். அப்போது நூடுல்ஸ் கப்பு ஃபுட் பேக் பண்ணக்கூடிய எல்லா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக முன்னுதாரணமாக தான் இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போக்கே வந்து நாங்கள் ஆரம்பித்தது வந்து சார் கேரி பேக்குன்னு நாங்கள் போகல சார். அதாவது உணவு சம்மந்தப்பட்ட பேக்கேஜ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுக்குமே வந்து இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன் ஃபியூச்சரில் வந்து நிறைய கம்பெனிஸோ இல்லை நிறைய ப்ராஜெக்ட் கிடச்சி நாங்கள் போனோமா கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் பெரிய லெவலில் வந்து கொண்டு போவோம் சார். கமர்ஷியலாக சார் கமர்ஷியலாக இப்போ எங்கள் இன்ஸ்டியூஷன் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். சவிதா யூனிவர்சிட்டி கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து இப்போது நாங்கள் வந்து போட்ட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மினிமமான பட்ஜெட், இப்போ ஒரு ஏரியா தூர்வாருன்னா ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு ஏரியா தூர்வாருன்னா எங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு என்ஜிஓவோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கம்பெனி, இப்போது 2-3 கம்பெனி பேசியிருக்காங்க சார். அவங்க சப்போர்ட் பண்ணான்னா 2026 எண்டுக்குள்ளே நாங்கள் ஓரளவுக்கு இது வந்து மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு கமர்ஷியலாக கொண்டு போவோம் சார்.
சார் சார் இது வந்து உணவு கழிவு வந்து தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் சார் இது எளிதில் மக்கக்கூடிய